நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை என்ன வெளியிட்டிருக்காருன்னு பார்க்கலாம். நீதித்துறை, நிர்வாகத்துறை, சட்டமன்றம் இம்மூன்றும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டால் அரசியலமைப்பு சட்டம் தோல்வி அடைந்ததாக பொருள்னு அண்ணல் அம்பேத்கருடைய கோட்டை அவர் கோட் பண்ணி காமிக்கிறாரு. மதவாதிகளின் பிரித்தாளும் சூழ்ச்சியை முறியடித்து சமத்துவத்தை நிலைநாட்ட மண்ணின் மக்கள் தமிழர் என்னும் இன உணர்வோடு திரள்வதே ஓர்மைக்கான ஒரு வாய்ப்பாகும். இன அடையாளத்தோடு ஒற்றுமை உணர்வோடு ஓரணியில் நின்று இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஏற்கனவே திருப்பரங்குன்ற மலையில் வழிபாடு சிக்கலாகவும் அரசியலாகவும் ஆக்கப்பட்டு விட்ட நிலையில் இது நாள் வரை பின்பற்றாத ஒரு நடைமுறையை சட்டத்தின் வாயிலாக புகுத்தி தர்காவுக்கு அருகாமையில் தீபமேற்ற அனுமதிப்பது தேவையற்ற பிரிவினைகளுக்கே வழிவகுக்கும். ராமஜென்ம பூமியை வழிபடத்தான் போகிறோம் என உச்சநீதிமன்றத்தில் கூறிய இதே மதவாத கும்பல், நீங்க அந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணீங்க. சீமான் ராமஜென்ம பூமியை வழிபடத்தான் போகிறோம் என உச்சநீதிமன்றத்தில் கூறிய இதே மதவாத கும்பல் பாபர் மசூதியை அயோத்தியில் என்ன செய்தது என்பதை நாடே அறியும். அதுபோல் மதுரை மண்ணை இன்னொரு அயோத்தியாக மாற்றும் சூழ்ச்சிக்கு நீதித்துறையே துணை நிற்பது வெட்கக்கேடானதாகும். சீமான் சொல்லிருக்காரு, திருப்பரங்குன்றத்தை மீண்டும் ஒரு அயோத்தியாக மாற்றுவதற்கு தான் முயற்சி செய்யறாங்க. இதுக்கு நீதித்துறையும் துணை போகிறது என்பதான் சீமானுடைய குற்றச்சாட்டுங்கிறது நம்ம பார்க்கலாம்.